பொறுப்பிலே பிறந்தவளே, பூந்தென்றல் பொன்மகளே, நெருப்பிலே வெந்தும் நில்லாமல் நீண்டொழிக்கும் திருமகளே, சங்கத்து புலவர்கள் தந்த தமிழ்ப்பாலை உண்டு தரணியில் தழைத்தோங்கும் தமிழ்மகளே, அம்மா தமிழ்த்தாயே, அடியவனின் முதல் வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிறந்த ஒரு குழந்தையானது தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தாயிடம் அழுகிறதே, அந்த அழுகையாக இருக்கட்டும், அல்லது நமது வீட்டிலே வளர்கின்றதே கால்நடைகள், அவைகள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக எழுப்புகின்றதே ஒலி, அந்த ஒலியாக இருக்கட்டும், அல்லது வாகனங்களிலே செல்லும்போது நாம் எழுப்புகிறோமே ஒரு ஒலி, அந்த ஒலியாக இருக்கட்டும், அல்லது கணித ஆசிரியர் பாடம் நடத்தும்போது செய்கிறாரே ஒரு சில சைகைகள், அதுவாக இருக்கட்டும். இவை அனைத்தாக இருந்தாலும் இதுவெல்லாம் என்னவென்று நமக்கு தெரிகிறதா? மாணவ செல்வங்களே, உங்களுக்கு தெரிகிறதா? தெரிந்திருக்கும் என நம்புகிறேன். அவைதாம் குறியீடு. உண்மையாக நாம் இச்சமயம் மேல்நிலை 2ஆம் ஆண்டு இறுதி பாடத்தலைப்பில் உள்ள குறியீடு என்ற இலக்கணத்தை பற்றித்தான் பார்க்க போகிறோம். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நீங்கள் அந்த சொல்லை பிரித்து பாருங்கள். குறி கூட்டல் ஈடு என்று வரும். குறி என்ற சொல்லின் பொருளானது மறைத்தல் என்ற பொருளில் வரும். ஈடு என்பது இடுதல் என்பது மாறி ஈடு என வரும். இச்சமயம் நாம் அதை சேர்த்து பார்க்கின்ற போது குறிப்பாக மறைத்து இடுவதுதான் குறியீடு என்பது நாம் அனைவருக்கும் விளங்கியிருக்கும் என்றே நினைக்கின்றேன். கண்டிப்பாக இந்த குறியீடு என்பது ஒவ்வொரு நாளும் நாம் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுதான். ஆனால் நாம் பயன்படுத்துவது இக்குறியீடு தானா என்பதை உணராமலேயே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவையெல்லாம் என்னவென்று அறிந்து கொண்டோமேயானால் இப்பாடப்பகுதியானது நாம் அனைவருக்கும் மிக எளிதான ஒரு பாடப்பகுதியாக இருக்கும். நாம் எல்லா சூழலிலும் எப்போதும் தெளிவாக அனைத்து இடத்திலும் ஒரே மாதிரியான வார்த்தைகளை நம்மால் பேசிவிட முடியாது. அதற்காகத்தான் ஒரு சில சைகைகளை செய்கிறோம். அவைதான் இன்று குறியீடாக இருக்கின்றன. இந்த குறியீட்டை நாம் சொல்ல வேண்டுமேயானால் சிக்கனத்தின் அழகு என்று தான் சொல்ல வேண்டும். அது என்ன சிக்கனத்தின் அழகு என்று நினைக்கிறீர்களா? நாம் ஒரு சாலையில் பயணம் செய்யும் போது வாகனத்தில் செல்கிறோமேயானால் அங்கே வளைவுகள் இருக்கலாம், கல்வி கூடங்கள் இருக்கலாம், மருத்துவ சாலைகள் இருக்கலாம். இவற்றையெல்லாம் அந்த இடத்திலே எழுதி வைத்திருப்போமேயானால் அதை படித்துவிட்டு நாம் செல்வதற்குள் மிகப்பெரிய ஆபத்தை நேரிடக்கூடும். உதாரணமாக, வளைவு ஒன்று இருக்கிறதேயானால் அதற்கு முன்பாக வளைவு என்று எழுதி இங்கே வளைவு உள்ளது என்று எழுதி நாம் அந்த இடத்திலே வைத்திருப்போமேயானால் கண்டிப்பாக நாம் அதை படித்துவிட்டு செல்வதற்குள்ளாக வளைவையும் தாண்டி மிகப்பெரிய ஆபத்திலே நாம் சிக்கிவிடுவோம். அதே சமயத்தில் வளைவிற்குரிய அந்த ஒரு குறியீட்டை நாம் அந்த இடத்திலே வைத்திருப்போமேயானால் கண்டிப்பாக நாம் அதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக செல்வோம். இவ்வகையில்தான் குறியீடு என்பதை நாம் என்னவென்று சொல்லலாம்? சிக்கனத்தின் அழகென்றே சொல்லலாம். இதனைத்தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால் சிம்பல். சிம்பல் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் பொருள் ஒன்று சேர். ஏதேனும் 2 பொருள்கள் உருவ ஒற்றுமையாலோ அல்லது பண்புடைய அருவ ஒற்றுமைகளாலோ ஒன்று சேர்ந்திருக்கும். அப்பொருள்களை நாம் குறிப்பால் உணர்த்துவதுதான் குறியீடு. 2 பொருள்கள் ஒன்றாக சேர்ந்துள்ள ஒரு சூழலில் ஒரு பொருளை நாம் வெளிப்படையாக காட்டி அதை வைத்து இன்னொரு பொருளை பெற வைப்பதுதான் குறியீடு. இந்த குறியீடானது எப்பொழுது இலக்கிய உத்தியாக உள்ளே வந்தது என்று பார்ப்போமேயானால் 19ஆம் நூற்றாண்டில்தான் குறியீடு என்பது இலக்கிய கோட்பாடாக மாறி வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் பொதர்லே, ரைம்போ, மல்லார்மே இவர்கள்தான். இவர்களினுடைய ஊக்கத்தினால்தான் இந்த குறியீடு என்பது மிகப்பெரிய ஒரு இலக்கிய கோட்பாடாக உள்ளே பதிந்திருக்கிறது. அப்படியானால் நம்முடைய தமிழ்மொழியானது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த தமிழ்மொழியிலே குறியீடுகள் இருந்திருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருந்திருக்கிறது. இந்த குறியீடைத்தான் தொல்காப்பியர் உள்ளுரை உவமம் என்று தெரிவிப்பார். அது என்ன உள்ளுரை உவமம் என்பது உங்களுக்கே தெரியும். உள்ளுறுத்து பொருளை வைப்பதுதான் உள்ளுரை உவமம் என்பது. நாம் எதை சொல்ல விரும்புகிறோமோ அதை வெளிப்படையாக சொல்ல இயலாத காரணம், ஏதோ சூழலின் காரணமாக, குறிப்பிட்ட இடத்தின் காரணமாக,
நாம் பெற்றுள்ள அறிவின் காரணமாக அனைத்து சொற்களையும் வெளியே சொல்ல இயலாது என்பதற்காகத்தான் தொல்காப்பியர் காலத்திலேயே உள்ளுரை ஊமம் என்ற ஒரு உத்திமுறையானது கையாளப்பட்டுள்ளது. தொல்காப்பியரால் கூறப்பட்ட அந்த உள்ளுரை ஊமம் என்பதுதான் குறியீட்டினுடைய முதிர்பொருள் உத்தியாக காணப்படுகிறது. ஒரு பெண்ணை குறியீட்டால் கூற வேண்டும் என்றால் விளக்கு என்று கூறுவர். விளக்கை ஏன் பெண்ணிற்கு குறியீடாக கூறுகிறார்கள் என்றால், விளக்கானது இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து அங்கிருக்கக்கூடிய இருட்டை விளக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால்தான் பெண்ணிற்கு குறியீடாக விளக்கு இருக்கிறது. அதை போலவே தராசு தராசு என்பதை பார்த்தாலே நாம் அனைவருக்கும் வருவது நீதியின் குறியீடு. அதை போலத்தான் சிங்கம் சிங்கம் என்கின்ற ஒரு விலங்கை பார்ப்போமேயானால் நாம் அனைவருக்கும் வரக்கூடியது வீரத்தின் குறியீடு. நாம் இன்று பலரும் நம்முடைய உருவத்தை வைத்து முகத்திற்காக சிங்கத்தை வைக்கக்கூடிய நபர்களும் கூட இங்கு அதிகமாக இருக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் அதனுடைய வீரம்தான். பறவைகளிலே புறாவை பார்ப்போமேயானால் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குறியீடு சமாதானம். இப்படியெல்லாம் நாம் ஒரு பொருளை பார்த்த உடனேயே அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே குறித்து இடுவதுதான் குறியீடு. இந்த குறியீடானது எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்ப்போமேயானால், குறியீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய வேறொரு பொருளானது அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்க வேண்டும். பயன்படுத்தக்கூடிய பொருளானது இரண்டிற்கும் தொடர்புடைய ஒன்றாக இருக்க வேண்டும். பயன்படுத்தும் போது நுண்ணிய அளவில் பொருள் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறெல்லாம் இருந்தால்தான் இந்த குறியீடானது மிகச் சிறப்பானதாக இருக்கும். அவ்வகையிலே நாம் பார்க்கும்போது இங்கே ஐங்குறு நூற்று பாடல் ஒன்றை பார்க்கிறோம். வாழி ஆதன் வாழி அவினி நெல் பல பொலிக பொன் பெரிது சிறக்க என வேட்டோலே யாயே யாமே நனைய காஞ்சி சினைய சிறுமீன் யானர் ஊரன் வாழ்க பாணனும் வாழ்க என வேட்டோமே. இது ஒரு பாடல், ஐங்குறு நூற்றினுடைய பாடல். இந்த பாடலிலே தோழியின் கூற்றானது இடம்பெற்றுள்ளது. அந்த தோழியானவள் என்ன சொல்கிறாள் என்றால், தலைவனை கண்டு இந்நாட்டை ஆளக்கூடிய ஆதன் என்கின்ற அரசனும் அவினி என்கின்ற அரசனும் நீடூழி வாழ்க, அவர்கள் வாழ்ந்தால்தான் இந்த நாடானது காவலுக்கு உட்பட்ட மிகச் சிறந்த நாடாக இருக்கும். அதை போலவே நெல்லானது மிகுந்து விளையட்டும், அப்போதுதான் இங்கு இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு எந்த ஒரு வகையிலும் உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்கும். அதை போலவே பொன் பெரிதளவாக பெருகி வரட்டும், அப்போது தான் இங்கே வரக்கூடிய இரவலர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய அளவிலே சிறப்பானதாக இருக்கும். இப்படியெல்லாம் நானும் விரும்புகிறேன், என்னுடைய தோழியாகிய அதாவது உன்னுடைய தலைவியும் விரும்புகிறார். இத்தகு சிறப்பு வாய்ந்த இத்திருநாட்டில் காஞ்சி மலர்களும் கூடவே சினையாக இருக்கக்கூடிய மீன்களும் ஒன்றாக இருக்கின்றன. அதை போலவே செயல்களை செய்யக்கூடிய நீயும் வாழ்க, உன்னுடைய நண்பனாகிய பாணனும் வாழ்க என்று கூறுகிறார். இதன் மூலமாக நாம் பார்க்கும்போது இது நேரடி பொருளாக இருக்கும். இதிலே எங்கே குறியீடு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இந்த இரண்டு வரிகளையும் நாம் பார்க்கும்போது அதிலே குறியீட்டின் முதல் நிலையாக காணக்கூடிய உள்ளுரை ஓமமானது காணப்படவில்லை. அடுத்து வரக்கூடிய வரிகளில்தான் உள்ளுரை ஓமம் இருக்கிறது. அது என்னவென்று பார்ப்போமேயானால், நாம் முன்னரே கூறியது போல இப்பாடலானது தோழி கூற்று பாடல். தோழியானவள் தலைவனிடத்திலே கூறிக்கொண்டிருக்கிறாள். அந்த தலைவனானவன் தலைவியினிடமும் இன்பத்தை நுகர்ந்து அதை போலவே காதல் பரத்தையினிடத்தும் இன்பத்தை நுகர்ந்து விட்டு வருகிறாள். இச்சூழலிலே அவள் ஒரு வரியை கூறுகிறாள், நனைய காஞ்சி சினைய சிறுமீன். நனைய காஞ்சி என்பது மிகுந்த மனத்தை தரக்கூடிய காஞ்சி மலர்களாகவும், சினைய சிறுமீன் என்பது சினையாக இருக்கக்கூடிய சிறு மீன்கள், புலால் நாற்றம் வீசக்கூடிய மீன்கள். இந்த இரண்டும் ஒரே இடத்தில் இந்நாட்டிலே இருக்கிறது என்பதை கூறுகிறாள். நினைத்து பாருங்கள், ஒரு பெண்ணால் தோழியாக இருக்கக்கூடிய அவளால் நேரடியாக தலைவனை பார்த்து இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் கூற இயலாத ஒரு காரணத்தினால்தான் நனைய காஞ்சி சினைய சிறுமீன் என்ற ஒரு வார்த்தையை கூறுகிறாள்.
இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்பதையும் நாம் பார்த்தோம். மனம் தரக்கூடிய அந்த காஞ்சி மலர்களும் அதனூடாகவே புலால் நாற்றத்தை தரக்கூடிய அந்த மீன்களும் சேர்ந்தே இருக்கின்றன. இந்த இடத்தில் தான் நமக்கு குறியீடாகிய உள்ளுறை ஓமம் பயின்று வந்திருக்கிறது. மனம் தரக்கூடிய காஞ்சி மலர் என்பது தலைவிக்கு ஒப்பாகவும், புலால் நாற்றம் வீசக்கூடிய சினையாக இருக்கக்கூடிய மீன்கள் என்பது காதல் பரத்தைக்கு குறியீடாகவும் இந்த இடத்திலே கூறப்படுகிறது. இதனால்தான் நேரடியாக கூற இயலாத ஒரு சூழலில் இந்த குறியீட்டை இங்கு பயன்படுத்தியுள்ளனர். இப்போது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அந்த காஞ்சி மலரும் புலால் நாற்றம் வீசும் மீன்களும் ஒருங்கே இருப்பது போல தலைவனாகிய நீயே இங்கு இருக்கக்கூடிய தலைவியையும் காதல் பரத்தையையும் ஒன்றாக வைத்து அனுபவிக்கிறாய். இச்செயலையெல்லாம் செய்யக்கூடிய நீயும் வாழ்க, உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உன்னுடைய நண்பனாகிய பாணனும் வாழ்க என்று உள்ளுறை ஓமமாக பாடியுள்ளார். இந்த இடத்திலே இங்கு நமக்கு குறியீடு வந்துள்ளது. அதை போலவே அடுத்து ஒரு பாடல் குறுந்தொகை பாடல். அந்த குறுந்தொகை பாடல் கழனி மாவத்து விளைந்து குத்தீம்பழம் பழனவாலை கதும் ஊரன் எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்கும் ஆடியிற் பாவை போல மேவன செய்தொழுகும் தன் புதல்வன் தாய்க்கே. இது காதல் பரத்தையினுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது. இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்று பார்ப்போமேயானால், மேலே இருக்கக்கூடிய மாமரத்தில் பழுத்து இருக்கிறது. அந்த பழமானது முதிர்ந்த நிலையில் கீழே செல்லக்கூடிய ஆற்றின் உள்ளே இருக்கக்கூடிய வாளை மீனின் வாயிலே தானாக சென்று விழுகிறது. அதனால்தான் வாளை கது மூரன் என்கின்ற ஒரு சொல்லாடல் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு பார்க்கும்போது இந்த காதல் பரத்தையானவள் கூறுகிறாள், மேலே இருக்கக்கூடிய ஒரு மாம்பழம் கீழே வாளை மீனினுடைய வாயிலே தானாக விழுகிறது. அதை கவ்விக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலமானது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இங்கே என்னிடத்திலே மிகப்பெரிய வசனங்களை எல்லாம் பேசிவிட்டு இங்கே தலைவியினிடத்தில் வந்து நின்று கையை தூக்கி கொண்டும் காலை தூக்கி கொண்டும் அவர் என்ன சொல்கிறாளோ அதை அப்படியே செய்து கொண்டிருக்கிறானே இவன் யார் என்றால், இவன் தன்னுடைய புதல்வனின் தாய்க்கு இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்று காதல் பரத்தையானவள் கூறுகிறாள். இதை நாம் அப்படியே பொருளை பார்ப்போமேயானால் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. இதிலே எங்கே குறியீடு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டுமேயானால், அந்த முதல் வரியை பார்ப்போமேயானால், கழனி மாவத்து விளைந்த குத்தீம்பழம் பழனவாலை கதும் ஊரன். இதை நாம் பார்க்கும்போது மாம்பழமானது தலைவனுக்கு குறியீடாகவும் வாளை மீனானது அந்த காதல் பரத்தைக்கு குறியீடாகவும் கூறப்படுகிறது. பழுத்திருக்கக்கூடிய அந்த மாம்பழமானது வாளை மீனின் வாயிலே தானாக விழுகிறது. அதை போல தலைவனானவன் காதல் பரத்தையினிடத்தே தானாக செல்கிறான். அப்படியெல்லாம் சென்று ஒரு சூழலில் காதல் பரத்தைக்கும் தலைவனுக்கும் இடையே நெருடல்கள் வரும்போது காதல் பரத்தையை விட்டுவிட்டு தலைவியினிடத்தே வருகிறான். எப்படி என்றால், கோவலன் கண்ணகியிடம் வந்ததைப் போல அப்படி வருகிறான். வரக்கூடிய அந்த சூழலிலே தலைவியானவள் தலைவனை ஏற்றுக்கொண்டு மிகச் சிறப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாள். அந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த சூழலில் தலைவியானவள் கையை தூக்கு என்றால் தூக்கி கொண்டும் காலை தூக்கு என்றால் தூக்கி கொண்டும் இருக்கிறான். இந்த தலைவனினுடைய இச்செயலானது எவ்வாறு இருக்கிறது என்றால், ஆடியின் முன்பாக நாம் நின்று கொண்டு கையை தூக்கினால் எப்படி கை தெரியுமோ, காலை தூக்கினால் எப்படி கால் தெரியுமோ அந்த அளவிற்கு இருக்கிறது. இதிலே ஒரு உள்ளுறை ஓமமானது இருக்கிறது. என்னவென்றால், ஆடியின் முன்பாக நாம் நின்று கையை தூக்கினால் கை தெரியும், மாறாக வலது கையை தூக்கினால் அங்கே இடது கை தெரியும், இடது கையை தூக்கினால் அங்கு வலது கை தெரியும். அதை போல இங்கிருக்கக்கூடிய அந்த தலைவனானவன் தலைவியினிடத்திலே உண்மையாக நடந்து கொள்வது போல நடிக்கிறான். உண்மையாகவே அவன் ஏற்கனவே தவறு செய்தவன் என்பதை உள்ளுறை ஓமமாக இங்கே கூறுகிறாள். அதை அடுத்த வரியை நாம் பார்க்கும்போது, மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே. இப்படி இந்த தலைவன் செய்கிறானே, அது
தலைவனுடைய மனைவியாகிய தலைவிக்காக அல்ல என்பதை கூறுகிறாள். ஏனென்றால் இங்கே ஒரு சூழலில் பார்க்கும்போது காதல் பரத்தையுடனும் தலைவன் வாழ்ந்துவிட்டு வந்திருக்கிறான். அச்சூழலில் நாம் பார்க்கும்போது தலைவி என்கின்ற ஒரு நிலையானது அவளுக்கு தரவில்லை, தலைவனினுடைய மனைவிக்கு தரவில்லை. மாறாக எப்படி அந்த தலைவியை கூறுகிறாள் என்றால் தன் புதல்வனினுடைய தாய் என்று கூறுகிறாள். இங்கு இருக்கிறானே தலைவன், அவன் ஈன்றெடுத்த பையனின் தாய் என்று கூறுகிறாள். நேரடியாக அவள் இந்த தலைவனினுடைய மனைவி என்றோ தலைவி என்றோ கூறவில்லை. இதற்கெல்லாம் காரணம் இன்னொரு வகையிலே மறைமுகமாக தலைவியாகிய காதல் பரத்தை இருக்கிறாள் என்பதுதான். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடல் கலித்தொகை பாடல். உரு புலி உரு ஏய்ப்ப பூத்த வேங்கையை கருவு கொண்டு அதன் முதல் குத்திய மத யானை நீடு இருவிடர் அகம் சிலம்ப கூய்த்தன் கோடு புய்க்கு அல்லாது உழக்கும் நாட கேள் என்கின்ற ஒரு பாடல்தான். இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்று பார்ப்போமேயானால், வேங்கை மரமானது பூத்திருக்கின்றது. பூத்திருக்கக்கூடிய அந்த வேங்கை மரத்தினை பார்க்கும்போது புலியைப் போல வேங்கையைப் போல தெரிகிறது. அதை கண்ட யானையானது தன்னுடைய தந்தத்தினால் அதனுடைய அடிப்பாகத்தை குத்துகிறது. குத்திய அந்த சூழலில் தந்தமானது நன்கு பதிகிறது. பதிந்திருக்கக்கூடிய அந்த தந்தத்தினை வெளியில் எடுக்க முடியாத அந்த ஒரு நிலையில் யானையானது பிளிறுகிறது. பிளிரக்கூடிய அந்த சத்தமானது அங்கிருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கெல்லாம் சென்றடைகிறது. இதுதான் அந்த பாடலினுடைய பொருள். இங்கே உள்ளுரை உவமம் குறியீடு எங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கு பார்ப்போமாக. தலைவனும் தலைவியும் காதல் கொள்கின்றனர். தலைவியை காண தலைவன் வந்து செல்கின்றான். வந்து செல்லக்கூடிய ஒரு சூழலில் தோழியானவள் தலைவனை பார்த்து விரைவில் நீ தலைவியை திருமணம் செய்து கொள்வாயாக என்று கூறுகிறான். இதை கேட்ட தலைவன் அச்செயலை விரும்பவில்லை. விரும்பாததன் காரணமாக கோபப்படுகிறான். அந்த கோபப்படக்கூடிய அந்த ஒரு நிலையானது இங்கே உள்ளுரை ஊமமாக யானையானது வேங்கை என நினைத்து, அதாவது மிருகம் என நினைத்து, புலி என நினைத்து குத்தியதற்கு குறியீடாக இங்கே பயன்படுத்தப்படுகிறது. விரும்பாத ஒருவர் எப்படி வெறுப்பாரோ அதற்கு குறியீடாக இந்த யானையினுடைய தந்தமானது பதிகிறது, குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த ஒரு சூழலில் மீண்டும் அதனை கூறும்போது தலைவன் முழுவதுமாக அதனை புறக்கணிக்கிறான். புறக்கணிக்க நினைத்தும் அவனால் இயலவில்லை. இது எங்கு குறியீடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று பார்ப்போமேயானால், யானையானது தந்தத்தை பதித்த பிறகு வெளியே இழுக்க இயலாத ஒரு சூழலில் பிளிறுகிறது. இந்த பிளிரக்கூடிய ஒன்றுதான் குறியீடாக தலைவனின் மென்மேலும் கோபப்படக்கூடிய அந்த ஒரு சூழலை குறியீடாக காட்டியிருக்கிறது. இவ்வகையிலே இந்த கலித்தொகை பாடலில் இங்கு குறியீடு காட்டப்பட்டுள்ளதை நாம் அனைவரும் அறிவோமாக. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நாம் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடல் என்னவென்றால் அகநானூற்றில் இடம்பெற்றது. அந்த பாடல் கோழிலை வாழை கோல் முதிர் பெருங்குலை ஊழுறு தீங்கனி உண்ணுணர் தடுத்த சாரர் பலவின் சுளையொடு ஊழ்படுவு பாறை நெடுஞ்சுனை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலது கரிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண்படுக்கும் குறியா இன்பம் எளிதின் நின்மலை பல்வேறு விலங்கும் எய்தும் நாட. இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்று பார்ப்போமேயானால், வாழை இலையானது கொழுத்து வளர்ந்திருக்கக்கூடியது. அந்த கொழுத்து வளர்ந்திருக்கக்கூடிய வாழை இலைகளில் முதிர்ந்த வாழை குலைகள் காணப்படுகின்றன. அவ்வாறு தானாகவே முதிர்ந்த வாழைப்பழமானது அதிலிருந்து சிந்தக்கூடிய ஒரு தேன் துளியானது கீழே வருகிறது. அத்துடன் மிகவும் உண்ணுதற்கு திகட்டக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய பலாவின் சுளையிலிருந்தும் அந்த தேன் துளியானது கீழே வருகிறது. அதனோடு சேர்ந்து தேரல் என்று சொல்லக்கூடிய தேனினுடைய சுவை, கல்லினுடைய சுவையும் சேர்ந்து வருகிறது. இதை அனைத்தையும் ஒரு ஆண் குரங்கானது உண்கிறது. உண்ணக்கூடிய அந்த சூழலில் அதிகபட்சமான அந்த மயக்கத்திற்கு ஆட்படுகிறது. அதன் பிறகு அருகிலேயே இருக்கக்கூடிய மிளகு கொடிகளால் சுற்றப்பட்ட சந்தன மரத்தின் மேலே ஏறி
கழிக்கக்கூடிய அந்த கடுவனானது இந்த கல் போன்ற மது போன்ற போதையை தரக்கூடிய இந்த அனைத்தையும் உண்ட பிறகு அந்த கடுவன் அந்த மரத்திலே ஏற இயலாத ஒரு சூழலில் கீழே இருக்கக்கூடிய மலர்களிலே படுத்து உறங்குகிறது. இந்த அளவிற்கு சிறப்பானது கடுவனுக்கு மட்டுமல்ல, அனைத்து விலங்கிற்கும் கிடைக்கும் அளவிற்கு சிறப்பான நாட்டை ஆளக்கூடிய மன்னனே என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த பாடலினுடைய பொருளானது இருக்கிறது. நேரடி பொருள் இதுதான். இதை நாம் குறியீடாக காண்போமேயானால் எவ்வாறு காண வேண்டுமானால், கடுவனுக்கு அந்த ஆண் குரங்கிற்கு இங்கே குறியீடாக கூறப்படுவது தலைவன், ஆண் குரங்கின் செயல்களுக்கு குறியீடாக கூறப்படுவது தலைவனின் செயல்கள். மிகவும் அதிகபட்ச சுவை தரக்கூடிய தேனின் சுவைக்கு ஒப்பாகவும் மதுவின் சுவைக்கு ஒப்பாகவும் கூறப்படுவது தலைவியினுடைய பேரின்பம். இப்படியெல்லாம் வைத்து நாம் பொருள் கொள்வோமேயானால், தலைவனானவன் களவு காலத்திலே தலைவியினிடத்திலே மிகப்பெரிய அன்பு கொண்டு இன்பத்தை துய்த்து வருகிறான். இன்பத்தை துய்த்து வரக்கூடிய அவன் திருமணம் என்கின்ற ஒரு நிலையை அடைய வேண்டும். அதாவது அந்த கடுவனானது சந்தன மரத்திலே ஏற வேண்டும், ஆனால் அது ஏறவில்லை மது போதையின் காரணமாக. அதை போலவே இங்கும் தலைவனானவன் இன்பத்தை பெரிதும் நுகர்ந்து வருகிறான். திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும், ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு மாறாக முழு இன்பத்தையும் அனுபவித்து வருகிறான். இதை கூறுவதற்காக வந்ததுதான் இந்த ஒரு பாடல். இது போன்ற வரிகளை எல்லாம் தெளிவாக கூற இயலாது, இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் வெளிப்படையாக கூற இயலாது என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் இங்கே அந்த தலைவனினுடைய செயலுக்கு கடுவனின் செயல்பாடுகளையும் தலைவியினுடைய இனிமைக்கு மதுவினுடைய இனிமையையும் குறியீடாக கூறி இங்கே ஆசிரியர் வைத்துள்ளமை மிகவும் வியக்கத்தக்க வகையில் இருக்கிறதல்லவா. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நாம் இதுவரை பார்த்ததெல்லாம் என்னவென்று பார்ப்போமேயானால், சங்க இலக்கியங்களில் உள்ளுரை ஓமமானது எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். அதை அடுத்த நிலையில் புது கவிதைகளில் இந்த குறியீடானது எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது. சங்க இலக்கியத்திலே இருந்த உள்ளுரை ஓமம்தான் இன்று குறியீடாக மாறி வந்துள்ளது. அது எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு காண்போமாக. மு. மேத்தா அவர்களினுடைய ஒரு கவிதை, பூக்களிலே நானும் ஓர் பூவாய்த்தான் பிறப்பெடுத்தேன், பூவாய் பிறந்தாலும் பொன் விரல்கள் தீண்டலையே, பூ மாலை ஆகலையே என்றொரு பாடல். அரளிப்பூவானது தன்னுடைய கருத்தை சொல்வது போன்ற ஒரு பாடல். நானும் ஒரு பூவாக இருந்தேன், ஆனால் பூக்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு மரியாதை என்பதும் மாலையாக சேர்த்து வைத்து கட்டுவது என்பதும் எண்ணில் இல்லையே என்பது இதனுடைய நேரடியான பொருள். ஆனால் உண்மை பொருள் அதுவல்ல. முதிர்கண்ணியான ஒருவள் புலம்புகிறாள், பெண்களிலே நானும் ஒரு பெண்ணாய்தான் பிறந்தேன், இருந்தால் எனக்கு மட்டும் ஏன் திருமணம் ஆகவில்லை என்பதை எண்ணி முதிர்கண்ணியானவள் புலம்பக்கூடிய ஒரு சூழலாக இந்த ஒரு பாடலை மு. மேத்தா அவர்கள் தந்திருக்கிறார். அதை போலவே அடுத்து ஒரு பாடலை பாருங்கள். பாலகுமாரன் அவர்களுடைய அந்த ஒரு பாடல்தான், முட்டி முட்டி பால் குடிக்கின்றன நீல குழல் விளக்கில் விட்டில் பூச்சிகள். விட்டில் பூச்சிகள் என்றால் நமக்கு என்னவென்று தெரியும் என்று நினைக்கிறேன். அதிகாலையிலேயே சூரியனினுடைய ஒளியிலே பறந்து தன்னை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய அளவிலே உற்சாகம் அடையக்கூடியவைதான் இந்த விட்டில் பூச்சிகள். ஆனால் இரவு நேரங்களிலே மனிதர்களாகிய நம்முடைய செயல்பாடுகளால், அதாவது விளக்கை எரிப்பதாலும் மின் விளக்குகள் நாம் வைத்திருப்பதாலும் அதை சூரியனினுடைய வரவென்று எண்ணி அந்த விட்டில் பூச்சியானது வருகிறது. வரக்கூடிய நிழலில் தன்னை புதுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த விட்டில் பூச்சிகளானவை அங்கிருக்கக்கூடிய ஒளியை நோக்கி வருகின்றன. வருகின்ற நிலையில் அந்த குழல் விளக்குகளினுடைய வெளிச்சமானது ஒளியானது மிகுதியான அளவிலே பாதித்து அந்த விட்டில் பூச்சிகளானவை இறந்து படுகின்றன. இது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள். அதே சூழலில் நாம் குறியீடாக பார்க்கும்போது எண்ணி இருந்து ஏமாற்றத்தை அடையக்கூடிய மனிதர்களை இங்கு குறியீடாக கூறியுள்ளார். நாமும் வாழ்விலே சிறந்து விளங்க முடியும்,
என்று எண்ணி வந்தும் சிறப்பான முறையில் வாழ்க்கையை நடத்த இயலவில்லை, அதற்கான பொருளாதாரம் இல்லை என்று புலம்பக்கூடிய அந்த மனிதர்களுக்காக படைக்கப்பட்டவைதான் இந்த விட்டில் பூச்சிகளை வைத்து அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு பாடல் என்னவென்று பார்ப்போமேயானால், அப்துல் ரஹ்மான் அவர்களினுடைய ஒரு கவிதை. இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி. அமுத சுரபி என்பதும் ஆதிரை என்பதும் நமக்கு தெரியும். மணிமேகலையிலே வரக்கூடிய பாத்திரங்கள். மணிமேகலையானவள் அட்சய பாத்திரத்தை எடுத்து அனைவருக்கும் அமுதத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சூழலில் முதலாக அதிலே பிச்சையிட்டவள் ஆதிரைதான். ஆதிரை பிச்சையிட்ட பிறகுதான் அந்த அமுத சுரபி பாத்திரமானது அல்ல குறையாத ஒரு அமுதத்தை உடையதாக மாறியது. அதைத்தான் அவர் இங்கு கூறுகிறார். பூமியும் அந்த அளவிற்கு சிறந்து விளங்குகிறது என்பதுதான் இதனுடைய நேரடி பொருள். ஆனால் குறியீடாக நாம் பார்க்கும்போது எவ்வளவுதான் நாம் ஒரு நிலத்திலே மழை துளி வீழ்ந்தாலும் நம்முடைய வியர்வை துளியானது வீழ்ந்தால்தான் அந்த பூமியானது வளம் மிகுந்த ஒரு பூமியாக மாற முடியும் என்பதை கூறுவதற்காகத்தான் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வியர்வை துளியை கூற வரும்போதுதான் ஆதிரை பருக்கை என்று கூறுகிறார். அதை போலவே இதனுடைய செழிப்பானது சிறந்து விளங்கும் என்பதை கூற வரும்போது தான் அமுத சுரபி என்பதையும் கூறுகிறார். அதை அடுத்து பார்க்கும்போது அடுத்ததும் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதையில் ஒன்றுதான், வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக? தவங்கள் இருக்கக்கூடிய அனைவரும் வரங்களை சிறப்பான முறையிலே பெறுவதற்காகத்தான். அதே சூழலில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வரங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் எதற்காக நாம் தவம் செய்ய வேண்டும்? நாம் நினைக்கக்கூடிய வரங்கள் சாபமாக மாறும் என்றால் தவம் எதற்காக என்பதுதான் இதனுடைய நேரடி பொருள். இதை நாம் குறியீடாக வைத்து பார்ப்போமேயானால், ஒரு மன்னன் திட்டம் தீட்டுகிறான். தீட்டக்கூடிய திட்டம் அனைத்தும் சிறப்பாக இருந்தாலும் அந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களை வந்து சென்றடையவில்லை என்றால் அந்த திட்டத்தினால் பயன் என்ன என்பதை கூறுவதற்காகத்தான், திட்டத்தை பற்றி கூறுவதற்காகத்தான் இங்கே அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்த ஒரு கவிதையை படைத்திருக்கிறார். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நாம் இதுவரையில் சங்க இலக்கியத்தில் உள்ளுறையோமம் எவ்வாறு இருந்தது என்பதையும் புது கவிதையிலே குறியீடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பதையும் நன்கு அறிந்தோம். இவை அனைத்தையும் சிறப்பாக கற்றறிந்து உங்களுடைய வாழ்விலே எது போன்ற குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதையும் அறிந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு சிறந்த மதிப்பெண்ணும் வெற்றியும் தானாக கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.